ரீசெண்டா நம்ம தல தோனி பாத்தீங்கன்னா சென்னை வந்து மேக்ஸி விஷன் அப்படின்ற ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த பர்டிகுலர் ஓபனிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி அவர்கள் எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அண்ட் அதுல நம்ம தல தோனி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. IPL 2026 ஆட போறானா, IPL 2026ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த மாதிரியான டீமா இருக்க போகுது, அண்ட் IPL 2025ல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணோம், அதை எப்படி எராடிகேட் பண்ண போறோம் அப்படின்றத தல தோனி பாத்தீங்கன்னா டீடைல்டா இந்த பர்டிகுலர் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த பர்டிகுலர் இன்டர்வியூட தொகுப்பா தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம தல தோனி பாத்தீங்கன்னா மேக்ஸி விஷன் அப்படின்ற ஒரு ஐ ஹாஸ்பிட்டல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த பர்டிகுலர் ஓபனிங் லான்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அண்ட் அதுல இன்டர்வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா தல தோனி கிட்ட கேட்டாங்க. உங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு, நீங்க தான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டம்பிங் எடுத்திருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற பல கேள்விகளை பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பட் நம்ம IPL ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இந்த பர்டிகுலர் IPL 2025 கேம்பெயின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சரியா அமையல. அண்ட் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தல தோனி கிட்ட கேட்ட போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேம்பெயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா தான் போச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப் போய் ஒரு சக்சஸ்ஃபுல் சீசன்ஸை பாத்தீங்கன்னா பெற்றிருக்கு பாஸ்ட்ல. பட் கிரிக்கெட் அப்படின்றது பாஸ்ட்ல ஆட மாட்டாங்க. அடுத்த சீசன் எல்லா டீமுமே வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வருவாங்க. அண்ட் அதுதான் பியூட்டி ஆஃப் IPL அண்ட் கிரிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தல தோனி சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்த சீசனுக்கு கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல் கன் பிளேஸ்டா தான் பாத்தீங்கன்னா வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தல தோனி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ தல தோனி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே மோசமா போச்சு IPL 2025 பொறுத்த வரைக்கும். அண்ட் ருத்ராஜு பாத்தீங்கன்னா இன்ஜுரி காரணத்துல பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆனாரு. பட் செகண்ட் ஆஃப் ஆஃப் த IPL நாங்க பேட்டிங் ஆர்டரை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது, மோர் ஆஃப் அண்ட் பேட்டிங் லுக் சார்ட்டட் அப்படின்னு நம்ம தல தோனி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரு சில ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள இருக்கு, அண்ட் அதை டிசம்பர் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிளக் இன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாக்கணும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்ட்ராட்டஜி IPL 2026க்கு எப்படி இருக்கு அப்படின்னு. பட் தல தோனி சொல்லும் போது பாத்தீங்கன்னா தல தோனி ரொம்பவே கான்பிடென்டா தான் இருக்காரு. IPL 2026ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு நல்ல கம்பேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தல தோனியும் பிலீவ் பண்றாரு. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தல தோனி ரிட்டையர் ஆகிற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ தல தோனி பாத்தீங்கன்னா நக்கலா டாக்டர்ஸ் எனக்கு ஐ ரொம்பவே அருமையா இருக்கு, அண்ட் ஐ வச்சு பாத்தீங்கன்னா 5 years ஆஃப் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு நம்ம தல தோனி சொல்லியிருக்காரு. பட் கிரிக்கெட்டை ஐஸ் மட்டுமே வச்சு விளையாட முடியாது, ஹோல் பாடியுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தல தோனி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ நம்ம தல தோனி அவரோட இன்டென்ஷன்ஸ் கிளியரா இருக்கு, அடுத்த சீசன் ஆட போறதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் அடுத்த சீசன் கண்டிப்பா ருத்ராஜ் வருவாரு, அண்ட் அவர் தான் கேப்டனா இருக்க போறாரு அப்படின்றதையும் நம்ம தல தோனி இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா IPL 2026 கேம்பெயின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு அற்புதமான கேம்பெயினா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு வித் த அடிஷன் ஆஃப் சஞ்சு சாம்சன் இந்த ட்ரேடிங் விண்டோ. ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி IPL 2026க்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் பெஸ்ட் சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.